தாகம் இல்லை பொன்னையும் போக்கின தெரிவித்துவிட்டு காமதேவனை ஒட்ட வைத்து சமைத்து போடும்படி கட்டளையிட்டான். நான் நினைத்தேன் மொழிபடிக்கு இப்பேற்பட்ட வரம் என்றால் மன்னனாக அரசு புரிகின்ற அவருக்கு இருந்தால் மக்கள் கேட்பதை கொடுத்து ஆவணப்படுத்தலாம் என்று அந்த காமதேவனை பிடித்து இழத்து வரும்படி கட்டளையிட்டேன். அந்த காமதேனுவானது என்னுடைய வேறு அத்தனைகளையும் கொண்டு அந்தரத்திலே நிறுத்திவிட்டது. இதை அறிந்த யார் இமையிறு சாலை அடைந்தேன், கடும் தவம் புரிந்தேன், நான் ஒரு விசாலத்திர மகா முனிவராக மாறினேன். 12 வருடங்களுக்கு ஒருமுறை தேவசபை கூடுவது வழக்கம். தேவசபை கூடுகின்ற வேளையிலே எவருக்கும் அழைப்பு விடச்சிருந்தான் தேவேந்திரன். புறப்பட்டு சென்றேன் தேவசபை. அங்கே 33 தேவர்கள், 40 ரிஷிமார்கள், கங்கணர், கம்பரர், சித்தி வித்தியாசகர், ஆசனத்து பாடர்கள் அனைவரும் அமைந்திருக்கின்ற அடைக்காலத்திலே யாரும் சென்று அமர்ந்தே அடைக்காலத்தில் தேவேந்திரன் எழுந்தார். என்ன கேட்டான்? சபையில் கூடியிருக்கின்ற தேவர்களே, 12 வருடங்களுக்கு ஒருமுறை தேவசபையை கொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த முறை உலகத்திலே வாழுகின்ற மனதிலே பொய் சொல்லாதவனும் தான் தானும் தாரங்களை தாயாரும் தங்கையாக பாவிக்கக்கூடிய மன்னன் யாரை நிகழ்ந்தால் சொல்லுங்கள், அவர்களுக்கு பரிசுகள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் தேவேந்திரன். ஆனால் சபையோ அமைதியாக இருந்தது.